நிராகரிச்ச ரணிலுக்கு நீங்கள் எந்த அடிப்படையில கடந்த காலத்தில் அவருக்கு ஆதரவு வழங்கினீங்கள் என்றதுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் எங்கட சுமந்திரன் உள்ளிட்ட எங்கட தலைவர்கள் எல்லோரும். ஆனா இவர்கள் இந்த அல்லசீரா தொலைக்காட்சியினுடைய இல்ல ரணில் வழங்கின இந்த கருத்துக்கு எதிராக வாய் திறக்காம இருக்கிறார்கள் என்றால் இது தேர்தல் நேரம். திருவோணமலை கடற்பட முகாமுக்கு கீழே மிகப்பெரிய நிலக்கீழ் வத முகாம்கள் எல்லாம் இருந்திருக்கு. சத்திரக்கொண்டான் படுகொலை என்ன, அதாவது ஊனமுற்றவர்களை கூட அவ்வளவு கொடூரமாக படுகொலை செய்தார்கள். ஏன் 4ஆம் மாடி கூட தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திறந்த வழி படுகொலை களமாகத்தான் இருக்குது. இன்னைக்கு தமிழீழ விடுதலை புலிகளை மீண்டும் தடை செய்த மாதிரி ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறோம் ஜேவிபியினர். ஆனா இதே ரணில் நேற்று ஜேவிபியினரை பயங்கரவாதிகளாக சித்தரிச்சுத்தான் அவருடைய மரப்பறைக்க வந்திருக்கு. ஏனென்றா அந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையில ஏவிபியை பொறுத்தவரை தங்களுக்கு வந்த ரத்தம் தமிழருக்கு வந்த தக்காளி சட்னி என்ற அடிப்படையில தான் இது தங்களோட முழுக்க சம்பந்தப்பட்டது. இந்த பிரச்சனையை கையில் எடுக்க இல்லை என்றால் சிங்கள மக்கள் மத்தியிலேயே தங்களுக்கு எதிராக விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் சன் மாஸ்டர் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழரசு உங்களுக்கும் லங்காசிரி நேயர்களுக்கும் வணக்கம். தற்போது இலங்கையின் அரசியலிலும் சரி, சர்வதேச அரசியலிலும் சரி, மிக பிரதான பேசுபொருளாக மாறியிருப்பது பட்டலந்த வதை முகாம் அல்லது பட்டலந்த படுகொலை தொடர்பில் தான் அரசியல் பரப்பிலும் ராஜதந்திர ரீதியிலும் பல விடயங்கள் பேசப்படுகின்றன. உங்களுடைய பார்வையில் ரணில் விக்ரமசிங்க தொடர்புபட்டிருக்கக்கூடிய இந்த வதை முகாம் தொடர்பிலும் இந்த இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்பிலும் இந்த வதை முகாம் தொடர்பிலான விசாரணைகள் உண்மையில் நேரிய வழியில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? நீண்ட காலங்களாக மனித உரிமைகள் தொடர்பில் பல விடயங்களை அவதானிக்கின்றவர் என்கின்ற வகையில் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கு? இந்த பட்டலந்த பிரச்சனை என்றது இப்ப ஒரு பேசுபொருளாக இலங்கைத்தீவை கடந்தும் சர்வதேச அளவில் குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியிலும் அதை கடந்து சிங்கள மக்கள் மத்தியில் முஸ்லீம் மக்கள் மத்தியிலும் ஒரு விவாதமாகி இருக்குது. ஆனா உண்மையிலே இந்த விவாதத்துக்குரிய ஒரு மூல விதி என்றதை லண்டன்ல போடப்பட்ட அணுகுண்டே சொல்லலாம். கடந்த இதே மாசம் 6ஆம் தேதி அல்லசீரா தொலைக்காட்சியினுடைய அந்த நேர்காணல்ல ரணிலை நோக்கி கேட்கப்பட்ட அந்த கேள்வி, அவர் அதுல பதில் சொல்ல முடியாமல் அதுல அவர் நடந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்து நாங்கள் அதுக்கு பிறகு உண்மையிலே இப்ப இந்த பொறுப்பு கூறல் என்றது சாத்தியமில்லை என்று ஏன் நான் சொல்றேன் என்றால், பட்டலந்த படுகொலைக்கு இலங்கைத்தீவில் இதுவரையிலே எத்தனையோ ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்குது. கடந்த காலத்துல உள்நாட்டில எத்தனையோ ஆணைக்குழுக்கள் வந்திருக்குது. பல ஆணைக்குழுக்களை, ஜனாதிபதி ஆணைக்குழுக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எப்படி தென்னிலங்கை அரசியல் தலைமைகள் தமிழர் தரப்போட செய்து கொண்ட ஒப்பந்தங்களை கிழிச்சிருந்தார்களோ, இந்தியாவோட செய்து கொண்ட ஒரு சர்வதேச ஒப்பந்தம் என்று சொல்லக்கூடிய இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை மீறினார்களோ, அதே போலதான் இலங்கையில நியமிக்கப்பட்ட எத்தனையோ ஆணைக்குழுக்கள் போட்ட கிடப்பில கிடக்குது. இன்றைக்கு ஜேவிபி இந்த ஆணைக்குழுவை தாங்கள் வெளிச்சம் பார்த்து வெளியில கொண்டு வந்தேன் என்று சொல்லி அவை மாறுதட்டி கண்டிருக்கிறோம். பிமல் ரத்நாயக்கா கடந்த 14ஆம் தேதி உரையாற்றியிருக்க நாடாளுமன்றத்துல உண்மையில அதாவது தாங்கள் அந்த தோழர்களுடைய புதகுழியில நின்று நீதி கேட்கிற மாதிரி தான் அவர் சொல்றீர். ஆனா அதுக்கான உண்மையான அந்த வெளிச்சத்தை கொடுத்தது அந்த ஆத்மாக்களுக்கு. அதுல படுகொலை செய்யப்பட்ட அந்த சிங்கள இளைஞர்கள், யுவதிகள், சட்டத்தரணிகள் என்று கொடூரமான சித்திரவதைகளை அனுபவிச்சு துடிக்க படுகொலை செய்யப்பட்ட அந்த ஆத்மாக்கள் அல்லசீரா தொலைக்காட்சியினுடைய நான் நினைக்கிறேன் அந்த பேட்டி கண்ட மஹதி ஹசைன் அவருக்குடைய என்னன்னு சொல்ற மனச்சாட்சி உலுக்கித்தான் அது ரணிலுக்குள்ள அது கேள்வியா வந்திருக்கிறாத்தான் நான் உணர்றேன். ஏனென்றால் அது ஜேவிபியினுடைய ஆத்மாவை தட்டின மாதிரி எனக்கு தெரியல. ஏனென்றால் இப்ப உங்களுக்கு தெரியும், தமிழரசு ஜேவிபி கடந்த காலத்துல சந்திரியாவோட 10 வருடம் அவர்கள் தேனிலவில் இருந்தார்கள் ஆட்சி அதிகாரத்துல. அதே போல மஹிந்த ராஜபக்சோட 5 வருஷம் இருந்தவர்கள்.
2004 1994 தொடக்கம் 2004 மட்டும் அவர்கள் சந்திரியாவோட ஒரு கூட்டாட்சியில் இருந்தவர்கள். அதே போலதான் மைந்த என்ற காலப்பகுதியில், இந்த காலப்பகுதியில எல்லாம் இவர்கள் இது பற்றி பேசவில்லை. இவர்களுடைய ஒரே கோரிக்கை எப்படி விடுதலை புலிகளோட செய்து கொண்ட ஒப்பந்தத்தை இல்லாமல் செய்யலாம், அந்த சமாதான காலத்துல நோர்வேயின் அரசர்களோட செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை சமாதான ஒப்பந்தத்தை எப்படி இல்லாம செய்து ஒரு போருக்கு போகணும்ன்றதுக்கான ஒரு உந்துதலைத்தான் சந்திரியாவுக்கும் அதை தொடர்ந்து மஹிந்த ராஜபக்சக்கெல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள் ஒழிய இந்த வட்டலந்த படுகொலை குறித்து இவர்கள் வாய் திறக்க இல்லை. அந்த நேரத்தில் அது சந்திரியா அது ஒரு அரசியல் கருவியாகத்தான் அந்த ஆணைக்குழுவை கூட அமைச்சர். சந்திரியா பொறுத்தவரையில சந்திரியா மட்டுமில்லை, இலங்கையில் உள்ள எல்லா அரசியல் தலைவர்களுமே அவர்கள் நியமிச்ச எல்லா ஆணைக்குழுக்களுக்கு பின்னுக்குமே ஒரு அரசியல் நோக்கம் தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போது உங்களுடைய சந்தேகமாக இருப்பது, ஏன் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை ஆட்சியில் அமர்த்திய போது இந்த விவகாரத்தை இவர்கள் முன்னிலைப்படுத்தவில்லை? அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி ஆவதற்கு பிரதான காரணமாக இருந்தது மக்கள் விடுதலை முன்னணி, குறிப்பாக டெல்வின் சில்வா, சோமவன் சமரசிங்க, அதே போன்று கேடி லால்காந்த, அனுரகுமார திசாநாயக்க, அவர்களுடைய முன்னணி தலைவர்கள் அத்தனை பேரையும் குறிப்பிடலாம். ஏன் அந்த காலப்பகுதியில் இவர்கள் இந்த விவகாரத்தை கையில் எடுக்கவில்லை? அப்போதும் ரணில் எதிர்கட்சியில் இருந்தார். ஆனால் இப்போது நீங்கள் கூறிய விடயத்திலிருந்து ஏன் உங்களுடைய பார்வையில் இவர்கள் அந்த கால பகுதியில் இந்த விடயத்தை கையில் எடுக்கவில்லை, இப்போது இதனை முதன்மைப்படுத்துகிறார்கள்? நல்ல கேள்வி. இப்ப இவர்கள் முதன்மைப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, இவர்கள் என்னன்னு சொல்றது, இது ஊடக வெளிச்சத்துக்களால வெளியில வந்த அல் ஜசீரா தொலைக்காட்சி போட்ட, நான் ஏற்கனவே சொன்ன இது ஒரு குண்டு தான். இந்த குண்டு மலையில இப்ப இலங்கைத்தீவுல உள்ள சிங்களவர்கள், குறிப்பாக சிங்கள கட்சிகள், இலங்கைத்தீவு முழுவதுமே இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. உண்மையில அல் ஜசீரா தொலைக்காட்சியில இது விவாதமாகப்பட வேண்டிய விஷயம் என்றது ஒரு முள்ளிவாய்க்கால் படுகொலை அல்ல தமிழர்கள் மீதான நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு நோக்கிய கேள்விகளும் இருந்தது. அதுல பொறுப்பு கூறலற்ற ஒரு தன்மையை தொடர்ந்து ரணில் வெளிப்படுத்தி இருந்தார். ஒரு சந்தர்ப்பத்துல கூட பொறுப்பு கூறணும் என்றதுக்கு அவர் உடன்படி இல்லை. இது உண்மையில அவர்கள்ட்ட எந்த ஒரு நீதியும் தமிழ் மக்களுக்கு இல்லைன்றதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வதேச சாட்சியாத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அந்த இடத்துல அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கும் அந்த பேட்டி கண்ட சகோதரருக்கும் தமிழ் மக்கள் சார்பில் ரோயல் சர்வீஸ், ஏனென்றால் அவ்வளவு தூரம் சிங்கள தலைவர்களுக்குள்ள பொறுப்பு கூறல் இல்லை என்ற ஒரு சர்வதேச அரங்கத்திலேயே போட்டுடைக்கப்பட்டது. ஏற்கனவே 2006ஆம் ஆண்டு அந்த காலத்துல இதே லண்டன்ல எப்படி மறைந்த தத்துவாசிரியர் அண்டன் பாலசிங்கம் அண்ணா இவரை ஒரு நரி என்று சொன்னேரோ, அதே நரியினுடைய உண்மையான முகத்தை முழுமையாக அம்பலப்படுத்தி இருக்குது அல் ஜசீரா தொலைக்காட்சி. அப்ப அல் ஜசீரா தொலைக்காட்சி அம்பலப்படுத்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு இதை தூக்கிட்டு வந்திருக்குது ஜேவிபி ஆட்சி அமைச்சு 6 மாதம். ஆனா இவர்கள் இதை தூக்கிட்டு வரையில்லை. அது அல் ஜசீரா தொலைக்காட்சி கொடுத்த அந்த அது போக்கஸ் ஆன பிறகுதான் இந்த பிரச்சனை விவாதமாகினோன்னு சகல மட்டங்கள்லையும் சமூக வலைத்தளங்கள் உள்ளிட்ட எல்லாத்திலையும் இது விவாதமாகி மிகப்பெரிய ஒரு கருத்துருவாக்கமாக மாறின பிறகுதான் ஜேவிபி இந்த வட்டலந்த பிரச்சனையை தூக்கிட்டு வருகிறார். உண்மையில ஜேவிபிக்கு இதன் மீது பொறுப்பு இருந்தால், இதுக்கு நீதி கிடைக்கணும் என்றால், சந்திரியாவுடைய காலத்திலெல்லாம் 39 உறுப்பினர்கள் இருந்தது. இது அனுராகுமார திசாநாயக்க அப்ப விவசாயத்துறை அமைச்சராக இருந்தவர். இவர்கள் அப்போ பேசின விஷயம் என்றது சந்திரியாவுடையும் சரி மஹிந்தவுடையும் சேர்ந்து அமைச்சுக்களை எவ்வாறு பங்கிடலாம், எவ்வாறு யுத்தத்தை தீவிரப்படுத்தலாம், எப்படி தமிழர்களை தோற்கடிக்கலாம் என்ற மட்டும்தான் இவர்கள் கொடுத்த அழுத்தம் என்றது. ஆனா இவர்கள் இந்த தங்களோட சக தோழர்களையோ அல்லாட்டிக்கு அதுல சட்டத்திறனிகள், எத்தனையோ ஊடகவியலாளர் தொடக்கம் எத்தனையோ இளைஞர்கள், யுவதிகள், சிவிலியங்கள் எல்லாம் மிக கொடூரமாக இந்த வட்டலந்த முகாமில சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். இவர்களுடைய ஆத்மா ஜேவிபிய தட்டி எழுப்பியிருந்தால் இவர்கள் அதை உடனே கையில் எடுத்திருப்பார்கள். இவர்கள் ஆட்சி அமைச்சு அடுத்த நாளே வட்டலந்தையில தான் இவர்களுடைய நினைவேந்தல இருந்திருக்க. இவர்களை பொறுத்தமல்ல, வட்டலந்தை என்றது வேற வழி இல்லை. அது இது தேர்தல் நேரம் இந்த விஷயத்தை தாங்களே இவர்கள் கையில் எடுக்காவிட்டதுக்கு தமிழரசு கூட கேள்வி கனதியானது என்னென்றால், அதுக்கு இன்னும் ஒரு காரணம், இவர்களும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள். இப்ப ரணில் ஏற்கனவே நேற்று சொல்லிட்டு தான் இந்த ஆணைக்குழு அறிக்கையை நிராகரிக்கிறேன் சொன்னதோட அதோட மட்டும் நிறுத்தி அவர் சொல்றேன், இதுல அதாவது ஜேவிபியுடைய பயங்கரவாத செயல்களும் பட்டியலிடப்பட்டிருக்குன்னு சொல்றேன் அறிக்கையில். இந்த 208 பக்க அறிக்கையில் அது வேறு 700 தடவைக்கு மேலே அவங்க பிரதி எடுத்திருக்கிறாங்க, தமிழ்லையும் எடுத்திருக்கிறாங்க.
அதுல ஒரு அறிக்கையை கூட சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு முன்னாள் அரசு அந்த ஆணைக்குழுவை நியமிச்ச சந்திரிகா அம்மையாரோ அல்லாடி அதுக்கு பிறகு வந்த மஹிந்த ராஜபக்சவோ கோத்தபாய ராஜபக்சவோ ரணிலோ யாருமே அதை பற்றி யாருமே பேசி. ஆனால் இன்றைக்கு ஜேவிபி இந்த பிரச்சனையை கையில் எடுத்தண்டே அடுத்த இப்ப நான் நினைக்கிறேன் ஏப்ரல் இந்த மே மாதங்கள்ல இது ஒரு சிறப்பு விவாதமாக நடத்தி சட்டமாதிபர் திணைக்களத்தை நோக்கி இந்த நீதிக்கான நகர்வுகளை செய்யறதுக்கான விதி என்றது இந்த மீடியா போராலான் வந்தது. அல்ல சீராவினுடைய மீடியா போரால் உங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரண ஒரு புகைப்படம் உலகத்தில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்ற மாதிரி ஒரு ஊடகவியலாளர் எப்படி இருக்கணும் என்றதற்கு உண்மையில அவர் ஒரு சாட்சியாகிறது. ஏனென்றால் இதுல பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு. ஏனென்றால் எங்களுக்கு சேர்த்துத்தான் அல்ல சீரா போராடி இருக்கு அன்றைக்கு ரணிலும். ஆகவே அந்த அந்த நன்றி உணர்வோடு தான் நான் இது சொல்றேன். ஜேவிபியாக இதை அவர்கள் தூக்கி. ஆனால் அல் ஜசீரா போராடி இருக்கலாம், நீங்கள் கூறியது போன்று அல் ஜசீரா போராடலாம். ஆனால் இந்த தமிழ் சமூகத்தை அல்லது தமிழ் மக்களை தலைமை தாங்குகிறோம் என்று தங்களை தாங்களே கூறிக்கொள்ளுகிறவர்கள் அதற்கு முரணான நிலைப்பாட்டில் அல்லவா இருக்கின்றார்கள். நீங்க சொல்றது சரியென்றால் இப்ப ஐநாவினுடைய எத்தனையோ தீர்மானங்கள் வந்திருக்குது. எல்லா தீர்மானங்களையும் கடந்த காலத்துல முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு வந்த அனைத்து தீர்மானங்களையும் இளைஞருடைய ஆட்சியாளர்கள் நிராகரிச்சார்கள். ஆனா 2015 வரைக்கும் இந்த 19 கால பகுதியில இவங்கள் சொல்லக்கூடிய நரியாட்சியில நல்லாட்சியை தேடிச்சினவில்லை. எங்கட சுமந்திரன் சம்பந்தர் மாவ கூட்டு இந்த செல்வம் அணிகள் எல்லாம் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு முண்டு கொடுத்துச்சு இல்லை ரணிலுக்கு. அந்த முண்டு கொடுத்தவர்களுக்கு தெரியணும் என்னென்றால் ஐநாவில ஒரு பொறுப்பு குரலுக்கான உறுதிமொழியோட தான் ரணில் வழங்கி இருந்தது. அதாவது பொறுப்பு குரலை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தது. அப்ப 2015 சிறிசேனா ரணில் கூட்டாட்சி காலத்துல ஒரு ஐநா தீர்மானத்துக்கு ஒரு இணையரசனை வழங்கி இருந்தது நிலமாற கால நீதிக்கு. இதே ரணில் விக்ரமசிங்க. அதே ரணில் விக்ரமசிங்க 2025 10 வருடத்துக்கு பிறகு 2015 ஐநாவுடைய தீர்மானத்துக்கு ஒரு இணையரசனை வழங்கி இலங்கை அரசு வரலாற்றில் முதல் தடவையாக பொறுப்பு கூறதுக்கு உடன்பட்டவங்கள் 2025 லண்டன்ல பொறுப்பு கூறலை முழுமையாக நிராகரிக்கக்கூடிய வகையில தான் தொலைக்காட்சி பேட்டிக்கு அவற்றை பதில் இருந்திருக்குது தமிழரசு. அப்ப எவ்வளவு தூரம் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்ன்றதுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் எங்கட தமிழ் தலைமைகள். ஏனென்றால் ரணில் நல்லவர் வல்லவர், அவருக்குள்ளதான் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று வெள்ளையா இருக்கிறவர் பொய் சொல்ல மாட்டார் என்ற அந்த உளவியல மிக சாதகமாக போட்டு சோட்டு எல்லாம் போட்டு ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரோட இந்த மனுஷன் இருக்கு. நீங்கள் இன்னும் ஒன்றை மறந்து விட்டீர்கள். 2009 யுத்தம் நிறைவடைந்த கையோடு 2010 இடம்பெற்ற குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், சரத் பொன்சேகாவை ஆதரித்த போது ஒரு சுவாரஸ்யம் இடம்பெற்றது. சரத் பொன்சேகா மீது பல குற்றச்சாட்டுகள் பல அதிருப்திகள் இருக்கின்றன, ஆனால் ரணில் மீது நம்பிக்கை இருக்கின்றது என்று கூறியவர்கள் தான் தமிழ் தலைவர்கள். அதன் பின்னர் 2015 மைத்திரிபால சிறிசேனவை நாங்கள் நம்பவில்லை, ஆனால் ரணில் அங்கு இருக்கின்றார், தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்கும், எக்கேயர் ஆட்சியை நோக்கி நகர்கிறோம் என்றார்கள். இன்று அதே ரணில் விக்ரமசிங்க தான் இன்று சர்வதேச அரங்கில் குற்றவாளி கூண்டில் நிற்கிறார். சர்வதேசம் தமிழ் மக்களை பொறுத்தவரை இப்ப தெளிவான, அதாவது தமிழ் தேசிய அரசியலை கூர்ந்து கவனிக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் மக்களுடைய இந்த விடுதலை போராட்டத்தை ஒரு நேர்த்தியாக கொண்டு போன தமிழீழ விடுதலை புலிகள் ரணிலை பற்றி சரியான கணிப்போடு தான் இருந்தவர்கள். 2002 அவர் சமாதான உடன்படிக்கையில ஒரு பக்கத்தால கையொப்பத்தை போட்டுட்டு மற்ற பக்கத்தால சர்வதேச மட்டத்திலே அவர் செய்த அவ்வளவு நாசகார வேலைகளையும் துல்லியமாக இனங்கண் எடுத்தால் தமிழீழ விடுதலை புலிகள் அந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை தோற்கடிக்கணும் என்றதுல உறுதியா இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர் முதுகில் எப்படி குத்தி வேறுன்றதை அவர்கள் சரியாக கணிச்சு வச்சிருக்கிறார்கள். அப்ப தமிழீழ விடுதலை புலிகளின் பார்வைதான் தமிழீழ விடுதலை போராட்டத்தை கூர்ந்து கவனிச்சு இந்த சிங்கள தலைமைகள் பற்றி சிங்கள தலைவர்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்வோடு இருந்த தமிழ் மக்களுக்கு ரணிலை பற்றிய உண்மை முகம் தெரியும் தமிழரசு. ஆனால் தமிழ் தலைவர்கள் என்று முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு சொல்லக்கூடிய அது சம்பந்தரா இருக்கலாம், மாவியா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம், எல்லாரும் இவங்கள் பெரும்பாலான இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வைத்த சகலரும் சுமந்திரன் உள்ளிட்டவர்கள் இந்த ரணிலுக்குள்ளதான் இந்த கடந்த கால ஆட்சி மாற்றத்தில செய்து கொண்டு இந்த நல்லாட்சி என்று பேர் வச்சு கொண்டு அதாவது தமிழ் மக்களோட எதிரான அவ்வளவு இப்ப சர்வதேச விசாரணை என்ற விளிம்பில இருந்த இந்த இன அழிப்புக்கான நீதிக்கான இந்த விடயத்தை கூட ஒரு டொமஸ்டிக் இன்வெஸ்டிகேஷனுக்கு அதாவது உள்ளக பொறிமுறைக்குள்ள கொண்டு வந்ததுல உண்மையில ரணிலத்தான் சார் எப்படி தமிழர்களுடைய அதாவது ஒரு இராணுவ வலிமையை
அவர் இராணுவ ரீதியாக தமிழீழ விடுதலை போராட்டத்தை பிளவுபடுத்தினாரோ, எப்படி அனைத்துலக மட்டத்தில தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு எதிராக அவ்வளவு தூரம் ஒரு சத்தம் இல்லாத வெளியுறவு யுத்தத்தை செய்தாரோ, அதே போலதான் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகும் இந்த இன அழிப்பு போர்க்குற்ற விசாரணையில் இருந்து இராணுவத்தையும் ராஜபக்சர்களையும் நாட்டையும் தான் காப்பாற்றினேன் என்று பகிரங்கமாக அந்த மனுஷன் மேடைகளையும் அறிக்கைகளையும் முழங்கினது. ஆனா அவருக்குள்ளதான் எங்களோட தமிழ் தலைமைகள் என்ன செய்தவைகள் நீதியை தேடுகிறது. இதுல கொடுமையிலும் கொடுமை என்னென்றா, தமிழரசு அல்லசீரா தொலைக்காட்சி எழுப்பின ஒவ்வொருக்கு பல இடங்களிலும் அவர் பொறுப்பு கூறலை ரணில் நிராகரிக்கிறார். அப்ப பொறுப்பு கூறலை நிராகரிச்ச ரணிலிட்ட நீங்கள் எந்த அடிப்படையில கடந்த காலத்தில் அவருக்கு ஆதரவு வழங்கினீங்கள் என்றதுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் எங்கட சுமந்திரன் உள்ளிட்ட எங்கட தலைவர்கள் எல்லோரும். ஆனா இவர்கள் இந்த அல்லசீரா தொலைக்காட்சியினுடைய இல்ல ரணில் வழங்கின இந்த கருத்துக்கு எதிராக வாய் திறக்காம இருக்கிறாங்களே என்றால், இது தேர்தல் நேரம் ரணில்ல கல்லறிய போய் தாங்களும் அம்பலப்பட்டுவோம் உண்டு அப்படியே அமைதியாக கடந்து செல்றாங்க இந்த தேர்தலோட. அப்ப உண்மையில இதுல தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், பகுத்தறிவுள்ள எல்லாருக்கும் தெரியும். ஆனா சாமானியங்கட மக்கள் தெரியும் தானே, அப்படியே அள்ளப்பட்டு போற மக்கள் இருக்குத்தானே. அந்த மக்கள் இதோடையாவது இந்த கேள்வியில் எழுப்பணும் எங்கட தலைவர்களை நோக்கி. நாட்களை எழுப்ப வேண்டும் என்று கூறினீர்கள். ஆனால் ரணில் என்று நீங்கள் கூறியது போன்று ஒட்டுமொத்தமாக பொறுப்பு கூறலை நிராகரித்திருக்கின்றார். பொறுப்பு கூறல் என்கின்ற அந்த முக்கிய விவாத களத்திலிருந்து வெளியே வந்திருக்கின்றார். ஆனால் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக் அவர்கள் குறிப்பிடுகின்றார், நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெறப்பட்டு இந்த விசாரணை முன்னகர்த்தப்படும் என்று. அது முக்கியமாக அவர்களுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டிய விவகாரம். ஆனால் இந்த இடத்தில் தமிழ் அரசியல் தலைவர்கள், குறிப்பாக நீங்கள் கூறிய சுமந்திரனாக இருக்கலாம் அல்லது பல தமிழ் அரசியல் தலைவர்கள் இந்த விடயம் தொடர்பில் அமைதி காக்கின்றார்கள் அல்லது பதுங்கி இருக்கின்றார். அது இப்போது தமிழ் சமூகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான நிலைப்பாடு. உலக பந்தில எங்கு ஒரு இன அழிப்பு நடந்தாலும் அதுக்கு ஒரு இன அழிப்பை சந்திச்ச நாங்கள் முதல் குரல் கொடுக்கணும் தமிழரசு. இதுதான் அடிப்படை. அது மியன்மாராக இருக்கலாம், அல்ல தென் சூடானாக இருக்கலாம், அல்ல எந்த இடத்திலேயாவது, அல்ல அடிக்கி ஏன் இந்திய தேசத்திலேயா இருக்கலாம், அல்ல சீனாவிலேயா இருக்கலாம், அல்ல அடிக்கி எங்கட இலங்கை தீவுக்குள்ளேயாவது அது முஸ்லீம்கள் ஒடுக்கப்பட்டாங்க, சிங்களவர்கள் ஒடுக்கப்பட்டா கூட அதுக்கு குரல் கொடுக்கணும். இப்ப தமிழ் மக்கள் மீது பல படுகொலைகள் நடந்திருக்குது காலங்காலமாக. 83 படுகொலை மட்டுமில்லை, 56 படுகொலை மட்டுமில்லை, 58 படுகொலை மட்டுமில்லை, 77 படுகொலை மட்டுமில்லை, பல்வேறு வத முகாம்கள் எங்கட வடக்கு கிழக்குல மலிந்து போய் கிடக்கு. வவுனியாவில ஜோசப் கேம்ப் தொடக்கம், இன்றைக்கு உயிரோடு இருக்க ஜோசப் கேம்ப் தொடக்கம், பலாலி தொடக்கம், அல்லாடிக்கு திருவோணமலை கடற்பட முகாமுக்கு கீழே மிகப்பெரிய நிலக்கீழ் வத முகாம்கள் எல்லாம் இருந்திருக்கு. சத்திரக்கொண்டான் படுகொலை என்ன, அதாவது ஊனமுற்றவர்களை கூட அவ்வளவு கொடூரமாக படுகொலை செய்தார்கள். ஏன் 4ஆம் மாடி கூட தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திறந்த வழி படுகொலை களமாகத்தான் இருக்குது தமிழரசு. அப்ப படுகொலைகளுக்கும் புதகுடிகளுக்கும் தமிழர் தேசத்தில பஞ்சமி. எங்கட மண்ணில படுகொலை நடந்ததுக்கு நாங்கள் நீதி கோரும். அதே நேரத்துல தென்னிலங்கையில ஒரு படுகொலை நடந்திருக்குது, அந்த இடத்தில இவர்கள் எல்லாம் சிக்கி இருக்கிறார்கள் என்றால் அது குறித்து நாங்கள் குரல் எழுப்போடும். ஏனென்றால் நாங்கள் அதை கடந்து போயிடாது. இப்ப வட்டலந்த படுகொலை என்பது அதுல பல்லாயிரக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றால் அந்த படுகொலையை நாங்கள் கூர்மப்படுத்திக்க, ஊக்கப்படுத்திக்க, விவாதமாக்கிக்க அது சர்வதேச இப்ப பட்டலந்த படுகொலை விவகாரத்தை ஒரு அனைத்துலக மட்டத்துக்கு, குறிப்பாக ஐநா அரங்கத்துக்கு கொண்டு போறதாக சில தென்னிலங்கையினுடைய மனித உரிமை அமைப்புகள் சொல்றாரு. அது எங்களுக்கு எங்கட நீதிக்கான போராட்டத்துக்கு இதுவும் ஒரு ஊக்கியா செயற்படும். ஏனென்றால் இப்ப மீனவற்ற படுகொலை, இப்ப இல்லதாண்டிய மீனவர்களை தமிழரசு படுகொலை செய்யலாம். ஆனா மீனவற்ற படுகொலையில ஒரு சர்வதேச படுகொலையாக தமிழக அரசோ இந்திய அரசோ ஐநாவை நோக்கி நகர்த்தினால் அது முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கும் மறைமுகமாக ஏதோ ஒரு படுகொலையில சர்வதேச விசாரணை என்ற ஒரு நிலைய உலகம் எடுக்கும் என்றால் அது முள்ளிவாய்க்கால் இன அழிப்புக்கான ஒரு கதவையும் சேர்த்துத்தான் தட்டும் தமிழரசு. ஆகவே தமிழ் தலைமைகள் இதில் அமைதி காக்குறதுக்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் என்னென்று சொல்றது, இவர்கள் கூட்டு கடவாளிகள். இவர்கள் ரணில இவர்கள் இப்ப நீங்க சஜித்தின் ரணிலும் இந்த பட்டலந்த படுகொலை விடயத்துல ஒரு புள்ளிலாம் நீக்கிறோமே. அதுல பிரேமதா அப்ப அந்த நேரத்துல ஜனாதிபதியாக இருந்தவர் 88, 89, 90களில் இந்த படுகொலை நடந்த நேரம் பிரேமதாசா, சஜித்தின் தந்தையார். அப்ப அவங்க 2 பேருமே சஜித் பிரேமதாசாவோட தந்தை பிரேமதாசாவும் ரணிலுமே ஒண்டா அந்த வத முகாமுக்குள்ள போன மாதிரி கூட
பகிரங்கமாக ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி அந்த மத முகாமில் இருக்கக்கூடிய இராணுவ களஞ்சிய சாலைக்கு பொறுப்பா இருந்த ஒருவர் பகிரங்கமா பேட்டி கொடுத்திருக்கு. இவங்க 2 பேரும் ஒரே வாகனத்துல வந்தவங்க சொல்லி. அந்த நேரத்தில் அங்கே ஒரு சட்டத்திரணி ஒரு ஒரு கொலை அளவுக்கு அவ்வளவு கொடூரமாக அவர் குற்றீராக கிடக்கதான் ஜனாதிபதியும் ரணிலும் ஒரேதான் வாகனத்துல வந்தேன்றதை அவர் பகிரங்கமா பேட்டியில சொல்லியிருக்கு அந்த இராணுவ அதிகாரி. அப்ப இந்த இடத்துல அவங்க எல்லாரும் ஒரு ஒரு புள்ளியில நின்று சிந்திக்கிற மாதிரி வளமையான முண்டு கொடுக்கிற வேலையாத்தான் இவங்க வாய் திறக்காம இருக்கிறது. முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கும் அனைத்துலக விசாரணை வேணும், பட்டலந்த படுகொலைக்கும் அனைத்துலக விசாரணை நல்லதான், அது தமிழ் மக்களோட சம்பந்தம் இல்லைத்தான். சிங்கள அரசை நோக்கி நாங்கள் எந்தெந்த வழி மூலம் எல்லாம் அழுத்தங்கள் கொடுக்கணுமோ அந்த வழிமுறைகளை பின்பற்றித்தானே வேணும் தமிழரசு. உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் இந்த விடயம் தொடர்பில் தமிழ் தலைமைகள் உடனடியாக தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துவது அரசியல் ரீதியாகவும் சர்வதேச ராஜதந்திர ரீதியாகவும் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கிறீர்கள்? நிச்சயமா உடனடியாக தாமதிக்காம இப்ப தமிழ் தேசியத்தின் அடுத்த தலைவர் தான் என்று மக்களால தோற்கடிக்கப்பட்ட எங்கட சுமோ இருக்கிறார் தானே சுமந்திரன். உடனடியாக அவர் இப்ப ஆழ்குடியில தெரியும் தானே எங்களுக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தமிழரசு. இந்த நேரத்தில் அவர் ஏற்கனவே தமிழ் மக்கள் அவருக்கு நல்ல பாடம் கடந்த தேர்தலில் கொடுத்திருக்கிறார். இவர் ஒரு ஒற்றர், இவர் ஒரு அரசியல் பிறகு அந்த பாடம் கொடுத்ததன் விளைவாகத்தான் அவர் கட்சியில் இருந்தவர்கள் பலரை கட்சியின் ஒழுக்க விதிகளை மீறியதாக வெளியேற்றுகின்றார், பலரை பாவ மன்னிப்பு கேட்க செய்கிறார், சிலரை காலடிகளுக்கு கொண்டு செல்கின்றார். அதெல்லாம் மக்கள் கொடுத்த அங்கீகாரம் என்றால் நீங்கள் கூறுகிறது முரண்படுகின்றதே மாஸ்டர் அவர்களே. அதாவது அவருக்கான அங்கீகாரம் என்பது மக்கள் தோற்கடித்தார்கள் என்றால் அவர் ஒரு வெற்றி பெற்ற தலைவரை விட அதிக அதிகாரத்தோடு இருக்கின்றார். இல்ல, மக்களால தெரிவு செய்யப்பட்ட சிறிதரன் சேர் போன்றவர்கள் மக்களால தெரிவு செய்யப்பட்ட சுமந்திரன் போன்றவர்களுக்கு முன்னுக்கு அடிபணிகிறதுக்கு காரணம் என்னென்றால் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் தான். அதாவது நாய தடவி கொடுத்தாண்டு கல்ல தேடுறதுல எப்படி எங்களோட ரோயல் காலேஜ்ல படிச்சு சட்டக்கல்லூரியில படிச்சு ஆஸ்திரேலியாவில எல்லாம் முனைவர் பட்டம் எடுத்த ரணில் இன்றைக்கு உலக அரங்கில் அம்பலப்பட்டு நிற்கிதோ அவருடைய சகாவும் இன்றைய தமிழ் மக்கள் மத்தியில அம்பலப்பட்டாலும் கட்சிக்குள்ள அந்த பொறி இருக்குத்தான். அந்த பொறி அது காய் நகர்த்துறது. அந்த காய் நகர்த்துறதுல ஒரு சர்வ வல்லமை சுமந்திரன் இருக்குது. அது குறுக்கு வழியோட்டம் அவருக்கு தெரியும் தான். அவருக்கு முன்னுக்கு இந்த நேராக ஓடக்கூடிய சிறிதரன் சேரன் சிறிநேசன் சேரன் எல்லாம் உண்மையில என்ன பாவப்பட்ட ஜென்பலங்களாத்தான் தவழ்றாங்க. ஏனென்றால் அவ்வளவு இப்ப நீங்க சுமந்திரனுக்கு ஆதரவான அந்த அணி எல்லாமே ஒரு குற்ற பின்னணி, பெரும்பாலான ஒரு குற்ற பின்னணியோட தான் இவர் தன்னை பிடிக்குள்ள ஒவ்வொருத்தரையும் எடுத்திருக்கு. நான் பேர் சொல்ல விரும்பல, பெரும்பாலான ஆக்களை பார்த்தா தெரியும். அப்ப ஒரு குறுக்கு வழியில வந்துதான் இப்ப இந்த தேர்தல் இந்த தேர்தலுக்குள்ள இந்த வேட்பாளர்களை தெரிவிலெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும். மத்திய குழுவிலே யாரெல்லாம் தன்னை எதிர்த்தார்களோ, ஆரம்பத்தில எதிர்த்தார்களோ அவர்களின் பின்னணியில வந்த உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை எல்லாம் நிராகரிச்சுட்டு, தமிழ் தேசிய கொள்கையோட நிற்கக்கூடிய உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை எல்லாம் நிராகரிச்சுட்டு, இளைஞருடைய ஒற்றையாட்சி அரசியலமைப்பு சட்டத்தை எப்படித்தான் தலையில வச்சு தொங்குறனோ, ஐக்கிய ராஜ்யத்துக்குள்ள எப்படித்தான் இலங்கையில தமிழ் மக்களுக்கு தீர்வென்று தான் ஒரு பொய் பிம்பத்தை கட்டி எழுப்பி இருக்கணும், அந்த பிம்பத்துக்கு பின்னால வரக்கூடிய ஆக்களத்தானே அது ரவிகரனா இருக்கலாம், இல்லாட்டி சாணக்கியனா இருக்கலாம், இவர்களை எல்லாம் வச்சுக்கொண்டு இந்த ஆள்புடிய சுமந்திரன் செய்யுது. அவற்றை ஆள்புடியும் உங்களுக்கு தெரியும் தானே. போன முறை நாடாளுமன்ற தேர்தல்ல அவ்வளவு ஸ்கேன் பண்ண மிஷின்ல போட்டு ஸ்கேன் பண்ணின மாதிரி ஒவ்வொரு பிரதேச மட்டத்துல பெண்களை ஸ்கேன் பண்ணி எடுத்து அந்த தமிழ் தேசிய பெண்களை. ஆனா அவ்வளவு பேரையும் மக்கள் தோற்கடிச்சு இவரையும் தோற்கடிச்சாலும் இந்த விடுற மாதிரி தெரியுது. என்ன சொல்லுங்க, அந்த துரோகம் வேகமாக செயல்படுது. அதாவது ஆழமா உள்ள அரசியல் தலைவர்களுடைய வேகத்தை விட இன்றைக்கு கஜேந்திரகுமார் ஸ்ரீதரன் சேர் வடக்கு கிழக்கு தழுவி ஓடுற வேகத்தை விட சுமந்திரன் வேகமும் செயற்திறனும் வேகமாக இருக்கு. இந்த யதார்த்தத்தை நான் இதுல அப்படி என்றால் இங்க ஒரு சந்தேகம் வலுக்கின்றது அல்லவா? மக்கள் பிழையான முடிவெடுத்து விட்டார்களா? வலுவாக அல்லது வேகமாக ஓடக்கூடிய சுமந்திரன் மக்கள் நிராகரித்து ஓடிக்கொண்டிருக்கின்றார். அப்படியே மக்கள் பிழையான முடிவெடுக்கின்றார். மக்கள் பிழையான முடிவு தான். வடக்கு கிழக்குல தமிழ் மக்கள் 90% தமிழ் மக்கள் பிழையான முடிவுகள். இப்ப சித்திரை புத்தாண்டே வரப்போகுது. சித்திரை புத்தாண்டுல ராணுவம் என்ன செய்யும்? சித்திரை புத்தாண்டு நிகழ்ச்சியை நடத்தும். அதுல எங்களோட பொம்பளைகள் எல்லாம் போய் கடுகுகள் பின்னுவிடும். எங்களோட ஆம்பளைகள் போய் கொஞ்சம் பேர் தரையாட போட்டியில கலந்து கொள்ளுவிடும், கயிறு இழுக்கிற போட்டியில கலந்து கொள்ளினோம், ராணுவத்தோட கயிறு இழுப்பினோம், குழந்தைகளை விட்டு மனசு சாப்பிட அந்த போட்டிகள் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் வீடியோ எடிட்டிங் செய்து ராணுவத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய நல்லுறவு பாருங்கன்னு சொல்லி பாதுகாப்பு அமைச்சு தன்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்களால என்ன செய்யும்? ஐநாவுக்கு கொடுக்கும். அப்ப ஐநா என்ன செய்யும்? ஆணையாளர் எதை பார்த்து முடிவெடுப்பு? இதுதான் பிரச்சனை. தமிழ் மக்களுடைய விழிப்புணர்வு தான்.
அப்ப தமிழ் இராணுவம் வடக்கு கிழக்கில் இருந்து வெளியேற்றப்படணும் என்ற கோரிக்கைக்கு எதிராகவே தமிழ் மக்களுடைய அறியாமை மூளையும் வேலை செய்யும் தமிழரசு. அதே போலதான் எங்கட தமிழ் மக்கள் எங்கட தலைவர்கள் இந்த நிலப்பாட்டிலே விரிக்கிறான். இவர்கள் சுமந்திரன் நோக்கி இப்ப கால அவகாசத்தை ரணிலுக்கு வழங்கினது சுமந்திரன், ரணிலுக்குள்ள நீதியை தேடினது சுமந்திரன். ரணில் கொண்டு வந்த தீர்வு திட்டம் எல்லாம் அப்படியே தமிழ் மக்களுக்கான ஒரு தமிழீழத்துக்கு நிகரானது என்று வடக்கு கிழக்கு தலைவி தமிழ் மக்களுடைய மூளைகளுக்குள்ள போய் பிரச்சாரம் செய்த சுமந்திரன். இன்றைக்கு இது ரணில் சர்வதேச அரங்கத்துல வச்சு பொறுப்பு குரல்ற பேச்சுக்கு இடாமல் என்ற வகையில அவர் பதிலளிச்ச பிறகு சுமந்திரன் சேட்டை பிடிச்சண்டா அது முல்லைத்தீவுல நேற்று கேட்டுச்சுனமா, நீ தானடாப்பா இவரை காவிக்கணும் நீ ரணில, அவருக்கு வாக்கு போட சொன்னாய், அவருக்குள்ள மாற்றத்தை எதிர்பார்த்தாய், இவர் தான் எங்களுக்கு நீதியை பெற்று தருவார் எல்லாம் சொன்னாய். ஆனா அவர் பொறுப்பு குரலை நிராகரிச்சிருக்காரு. அவர் மட்டுமில்லை தமிழரசு, அதாவது இந்த ஜெனிவா 58வது கூட்டத்தொடர்ல விஜிதகேரத் வெளியுறவுத்துறை அமைச்சர் அதாவது ஜெனிவா தீர்மானத்தை நிராகரிக்கிறார். அதுலயே ஒன்றுமில்லை, தமிழ் மக்களுக்கு அறகுறையா ஏதோ ஒன்று இருக்குது, அதை நிராகரிக்கிறார். அவர் நிராகரிச்ச 9வது நாள் தான் இந்த 6ஆம் தேதி அல்லசீரா தொலைக்காட்சிக்கு வழங்குற பேட்டியிலையும் ரணிலில் நிராகரிக்கும். அப்ப தமிழ் மக்களுக்கு ஒருபோதும் பொறுப்பு குரல் இல்லை என்றத என்பிபி அரசாங்கம் ஐநாவில வச்சு செய்ததான் ரணில் என்ன செய்தவர் இந்த அல்லசீரா தொலைக்காட்சி பேட்டியிலையும் வெளிப்படுத்தி இருக்கு. அது கோத்தபாய மட்டுமில்லை, சந்திரிகா மட்டுமில்லை, ரணில் மட்டுமில்லை, ஜேஆர் மட்டுமில்லை, இலங்கையின் எந்த ஒரு சிங்கள தலைவர்களையும் தமிழ் மக்களுக்கான நீதி இல்லை. அதாவது தமிழரசு என்றால் இப்ப ஏவிபி எலெக்ஷன் டைம் இந்த விஷயத்தை அவர்கள் விரும்பாமல் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை தொலைக்காட்சியினுடைய விவாதம் கொடுத்துட்டு இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அடுத்த மாதம் நான் நினைக்கிற ரெண்டு தினங்கள் பெரிய அளவில் விவாதம் நடந்து சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு எல்லாம் போகும். இது பாராளுமன்றத்தில் அவர்கள் வெற்றிகரமாக இதை தீர்மானமாக கொண்டு வருவார்கள் என்று அவர்கள்ட்ட 189 பெரும்பான்மை இருக்கு. ஆனால் இந்த விசாரணை பட்டலந்த ஆணைக்குழுடைய அறிக்கையின் அடிப்படையில இந்த விசாரணை ஒரு இதய சுத்தியோட நடக்குமான்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. என்றால் இவர்களையும் அதுல இவர்களுடைய பயங்கரவாத செயல்களையும் இன்றைக்கு தமிழீழ விடுதலை புலிகளை மீண்டும் தடை செய்த மாதிரி ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறோம் ஜேவிபியினர். ஆனா இதே ரணில் நேற்று ஜேவிபியினரை பயங்கரவாதிகளாக சித்தரிச்சுத்தான் அவருடைய மரப்பறைக்க வந்திருக்கு. ஏனென்றால் அந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையில பல இவர்களை ஜேவிபியுடைய படுகொலைகள் பற்றி அப்படியே துல்லியமா சொல்லப்பட்டது. ஜேவிபி அரச ஊழியர்களை படுகொலை செய்திருக்கு, எத்தனையோ படுகொலைகளை நிகழ்த்தி இருக்கிறார். ஆனா உண்மையிலே தமிழீழ விடுதலை புலிகள் அதாவது சர்வதேச போர் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தமிழ் மக்களுடைய நீதிக்காகத்தான் அவர்கள் போராடுவது. அவர்கள் அரச ஊழியர்களையும் படுகொலை செய்யல, அல்ல ஜேவிபி செய்த அவ்வளவு படுகொலைகளையும் அந்த ஓரளவாத சில விஷயங்கள் அந்த அறிக்கையில சொல்லப்பட்டது. ஆகவே இது அந்த புலிவால பிடிச்ச கதை மாதிரி இப்ப ரணிலுக்கு படங்காட்ட வெளிக்கிட்டு ரணிலை தண்டிக்கிறோம். ரணில் என்ன சொல்றேன், தானங்க போய்த்தானடாப்பா வந்தேன், அந்த பட்டலந்த பகுதிக்கு போய் வந்திருக்கிறேன், அல்ல போய் வந்த மாதிரி ஆணைக்குழுவில சொல்லப்படுகிறது, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, தன்னுடைய அமைச்சோட சம்பந்தப்பட்டபடியா அந்த கட்டிடத்தை தேவை நிமித்தம் பாதுகாப்பு அமைச்சுக்களால கொடுத்தேண்டு போலீசார் கட்டிடத்துல கொடுத்தேண்டு நலவுரையிறோங்க. ஆனா தான் நேரடியாக அதுக்கு பொறுப்பு கூற தேவையில்லை என்ற மாதிரி அவர் நழுவிடு. ஆனால் ரணிலை விட இந்த பட்டலந்த ஆணைக்குழுவுடைய விசாரணை கமிஷன் அறிக்கை ஒரு உண்மையான நீதி விசாரணை நடக்கும் என்றால் ஜேவிபியும் பொறுப்பு கூற வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளிடும். ஆனா இவர்கள் அதிலே தப்பிச்சிருவார்கள். ஏனென்றால் கடந்த காலத்துல அமைக்கப்பட்ட எல்லா ஆணைக்குழுக்களுக்கும் தமிழ் மக்களுக்காக 83 அமைக்கப்பட்ட ஆணைக்குழுக்கள் எல்லாம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே நீதி ஒருபோதும் கிடைக்க போறதில்லை. ஏன் கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த 11 பேர் கடத்தல் படுகொலையோடு சம்பந்தப்பட்ட கொழும்புல அந்த வசந்த கருணாகுடைய என்ன தமிழரசு அந்த முன்னாள் கடற்பட தளபதியா இருந்தது எதிரான அந்த விசாரணை ஆணைக்குழுவில இருந்தாக்க கூட நிசாந்தடி சில்வா மற்ற சாணி அபேசேரா அதுல ஒருதர் நாட்டை விட்டு சுவிட்சர்லாந்துல போய் இன்றைக்கு தஞ்சமடைஞ்சிருக்கு. ஏனென்றால் இதுதான் இலங்கையினுடைய அந்த நீதிக்கான கலாச்சாரம் என்ற தமிழரசு அந்த பொறுப்பு கூறல் அற்ற ஒரு தன்மை என்றது எல்லா சிங்கள அரசியல் கட்சிகள் மட்டத்திலையும் சிங்கள திரைக்களங்கள் மட்டத்திலையும் அது ஒரு புறவோடி போயிருக்கிற ஒரு விஷயம். சகல இடங்களில் பாதுகாப்பு அமைச்சு மட்டுமில்லை. ஏனென்றால் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் உண்டு. இராணுவத்தில இப்ப பார்த்தா தெரியும், 800க்கும் மேற்பட்டவர்களை தாங்கள் கைது செய்திருக்கிறதாக பாதுகாப்பு அமைச்சர் அறிக்கையை வெளியிட்டது.
அதுல 100 விமானப்பட இனர் 50க்கும் மேற்பட்ட கடற்படையில் உள்ளடக்கம். ஏனென்றா இப்ப அண்ம காலமாக நடக்கிற இந்த படுகொலைகள் அல்ல துப்பாக்கி சூட்டி சம்பவங்களுக்கு பின்னுக்கு அரசு இல்லை, இது முழுக்க முழுக்க இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்கள் என்று, அதாவது தங்களோட அரசியலையும் தங்களோட அரசு இயந்திரத்தையும் புனிதமாக வச்சிருக்கிறதுக்காக உள்ளக பொறிமுறைக்குள்ள இராணுவத்தை ஒரு குற்றவாளியாக்கிட்டு அந்த அந்த வேலை தான் இதுல நடக்குது. இந்த பட்டலந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை தாங்கள் நாடாளுமன்றத்தில விவாதமாக்குறது அல்ல இது குறித்து ஒரு விசாரணை நடக்க போதெல்லாம் சொல்றது ஒரு அனைத்துலக விசாரணையில் இருந்து இலங்கையினுடைய உள்ளக பொறிமுறைகள்ல நீதி இருக்குன்றதுக்கான ஒரு மறைமுக பிரச்சாரமா தான் ஜேவிபி அரசாங்கம் இதை எடுக்குது தமிழக. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் 11 பேர் கடத்தல் சம்பவம், கொழும்பு பகுதியில் இடம்பெற்ற மாணவர் அடங்கலான 11 பேர் கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய விசாரணை அதிகாரியாக கடமையாற்றிய சாணி அபேசகர கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் பழிவாங்கப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த காலப்பகுதியிலே கோட்டபாய ஜனாதிபதியாக முற்பட்ட போது நாட்டை விட்டு வெளியேறினார். நிசாந்தடி செல்வ இப்போது சுவிட்சர்லாந்தில் தஞ்சமடைந்திருப்பதாக அனுரா அரசு இப்பேற்பட்டவர்கள் முக்கியமான அதிகாரிகளை எல்லாம் அழைத்து வரும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய நிசாந்தடி சில்வா அவர் கையாண்ட அந்த விசாரணையை மேற்கொண்டு செல்வதற்கு அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய கடந்த கால விசாரணைகளை மேற்கொண்டு செல்வதற்கு அழைத்து வரும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? பல தடவைகள் ஒருபோதுமே அதாவது சர்வதேச விசாரணையை நேரடியாக நிராகரிக்கிறார்கள் ஏவிபி. அதே நேரத்தில் அண்மையில உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எங்கட தமிழர் தாயத்துல தைட்டியில தமிழ் மக்களுடைய நிலங்கள் திட்டமிட்டு ஆக்கிரமிக்கப்பட்டு அத்துமீறி அதுல கட்டப்பட்ட விகாரை கூட அகற்றப்பட மாட்டான்றத உறுதியாக இருக்குது ஜேவிபி அரசாங்கம். என்பிபி என்று சொன்னாலும் ஜேவிபி அரசாங்கம் வர்றாவுடைய. அதே நேரத்தில் அனைத்துலக விசாரணை ஒருபோதும் இல்லை. 12 ஆண்டுகள் சர்வதேச ரீதியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்குள்ள நாங்கள் ஒருபோதும் கொண்டு போக விட மாட்டோம், உலக ரீதியாக என்றதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கின்றது ஜேவிபி அரசாங்கம். உண்மையில நான் பகிரங்கமாக இந்த லங்காசிரியனூடாக ஒரு விஷயத்தை இதுல சொல்ல விரும்புகிறேன் தமிழரசு. என்றால் இப்ப இலங்கையர்கள் என்ற ஒரு எல்லோரும் இலங்கையர்கள் என்று தானே அடிக்கடி அனுரா சொல்றாரு. என்பிபி அரசாங்கம் என்ன சொல்லுது? தமிழர் சிங்களவர்கள் முஸ்லிம்கள்ன்றதை விட நாம் எல்லோரும் இலங்கையர்களாக ஒன்றுடைவோம் என்றால் இந்த பட்டலந்த ஆணைக்குழு பாதிக்கப்பட்ட உங்களோட தோழர்களுக்கு அல்ல சிங்கள இளைஞர்களுக்கு மட்டும் நீதியை தேடுறதுக்காக அமைச்சது போல நாங்கள் உலக விசாரணையை நிராகரிப்போம், அதுல மாற்று கருத்து. ஆனா உங்களை நம்பியாக கொஞ்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்கல்ல தமிழ் மக்கள், கொஞ்சம் பேர்னா வடக்கில் எல்லாம் கணிசமான மக்கள் யாழ்ப்பாணத்தில் வாக்களிச்சிருக்கிறோம். அதுல இது வெளிப்படையான ஒரு விஷயம் தமிழரசு. ஆகவே அந்த மக்களை திருப்திப்படுத்துறதுக்காகயாவது இந்த கிருசாந்தனின் படுகொலை விஷயமா இருக்கலாம், சத்திரக்கோட்டான் படுகொலை விஷயமா இருக்கலாம், அல்ல அந்த மூதூர் படுகொலை விஷயமா இருக்கலாம், அல்ல மொழிவ எந்த ஒரு படுகொலைக்காவது இவங்க ஒரு விசாரணை குழுவை அமைச்சு பகிரங்கமாக இது ஒரு விவாதமாக்க தயாரா நாடாளுமன்றத்துல? அது ஒருபோதும் நடக்காது தமிழரசு. அது 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 இந்த 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 வட்டலந்த பிரச்சனை கூட ஒன்று தங்களோட என்ன அதாவது ஏவிபியை பொறுத்தவரை தங்களுக்கு வந்த ரத்தம் தமிழருக்கு வந்த தக்காளி சட்னி என்ற அடிப்படையில தான் இது தங்களோட முழுக்க முழுக்க சம்பந்தப்பட்டது. இந்த பிரச்சனையை கையில் எடுக்க இல்லை என்றால் சிங்கள மக்கள் மத்தியிலேயே தங்களுக்கு எதிராக ஜேவிபியினருடைய அடிமட்ட தொண்டர்கள் கூட தங்களுக்கு எதிராக மாறிவிடுவார்கள் என்றுதான் இவர்கள் இந்த ஆணைக்குழு அறிக்கைய தொலைக்காட்சி தூக்கி போட்ட குண்டாலே இவங்க வெளியில கொண்டு வராங்களோடைய. மற்றும்படி இல்லையென்றா அது இருட்டுக்கான் ஜேவிபி அந்த அறிக்கையை வச்சிருந்திருக்கு. ஏண்டா கடந்த காலத்துல அவர்கள் அதை பற்றி வாய் திறக்க இல்லை, சர்வ வல்லமையோட இருந்தவர்கள். இப்ப மட்டும் அப்பே அமைச்சரவையில் அங்கீகாரம் பெற்றிருந்தவர் தான் இதே அனுராகுமார் சாரேக்கா. அப்ப இந்த நீங்க சொல்ற அந்த 11 பேர் கொண்ட இந்த விடயத்துல கூட சர்வதேச நாடுகள்ல அவர் மட்டுமில்லை, சுவிட்சர்லாந்துல பல நூற்றுக்கணக்கான அது கார்டினிஸ்டா இருக்கலாம், ஊடகவியலாளராக இருக்கலாம், சட்டத்தரணியராக இருக்கலாம், சிங்கள கல்வியாளர்கள், பல 100 சாட்சியாளர்கள் இந்த இனஅழிப்பு அதாவது தென்னிலங்கையில இடம்பெற்ற மிகப்பெரிய மனித உரிமை மீறல்கள்ல சாட்சி அளித்தவர்கள் கூட கடந்த காலத்துல ராஜபக்சர்களுடைய ஆட்சியா அதிகாரத்துல கொலை மிரட்டல் விடப்பட்டு உலக நாடுகள்ல தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அதுல பெரிய அளவு இத்தாலியில உங்களுக்கு தெரியும், இத்தாலியில ஆஸ்திரேலியால எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் ஒரு ஒரு சரி உலக பொறிமுறைக்குள்ளையாவது ஒரு ஒரு அந்த நீதியை கண்டறிகிறதுக்கு அவர்களை சுதந்திரமாக அழைச்சென்று வருவார் என்ற ஒருபோதும் இல்லை. நான் சொல்றேன் இந்த வட்டெழுந்த ஆணைக்குழுவுடைய அறிக்கை கூட எவ்வளவு தூரம் நகரும் என்றது கேள்விக்குறி இருக்கு. ஏனென்றால் இது ஒரு எல்லைக்கங்கால நகரா. அது 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 சம்பிக்கிறவக்க இன்றைக்கு கண்டியில சொன்ன மாதிரி
இது ஒரு எல்லைக்காங்கால போவாது. இது தேர்தலுக்காக காட்டுற, உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக காட்டுற பூச்சாண்டி என்று அவர்களுடைய நிர்வாகம் என்றது இன்றைக்கு அம்பலப்பட்டு நிற்குது. வேற சொன்ன எதுவுமே நிறைவேறு. அதுதான் வந்த பிறகு முட்டை மட்டுமில்லை, உப்பு மட்டுமில்லை, எல்லாம் சிகரம் தொட்டு நிற்குது விலைவாசி என்றது. அப்ப அவர்களை எதிர்பார்த்த எந்த ஒரு நிர்வாக ஆற்றலையும் வெளிப்படுத்தி இல்லை எல்லாம். ஆகவே இன்றைக்கு பாதுகாப்புன்றது கேள்விக்குறியா இருக்குது. துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெறாத நாளே இல்லை என்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிலைமை இலங்கை தீவிர இருக்கேங்க. இதை மூடி மறைக்கிறதுக்கு தான் இதை இப்ப இந்த ஆணைக்குழுவை இந்த அறிக்கையை தூக்கி எடுத்த மொழிய ஒருபோதும் பாதிக்கப்பட்ட அந்த சிங்கள இளைஞர்கள் யுவதிகளுக்கு நீதி கிடைக்க போறதில்லை, தமிழ் மக்களுக்கும் கிடைக்க போறதில்லை. ஈஸ்டர் தாக்குதல் ஏன் சிங்கள கிறிஸ்தவர்களுக்கோ தமிழ் கிறிஸ்தவர்களுக்கோ ஈஸ்டர் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட யாருக்குமே இலங்கை தீவிர நீதி இல்லை என்றதான் உண்மையான விடயம். இதுல தமிழ் தலைமைகள் இந்த விடயத்தை பட்டலந்த பிரச்சனையையும் பேசும். ஏனென்றால் நாங்கள் இதை கடந்து போயிடலாம். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்கள் பட்டலந்த படுகொலை தொடர்பிலும் அதன் பின்னணிகள் தொடர்பிலும் இதன் பின்னர் இலங்கையில் நிகழப்போகின்ற அரசியல் ரீதியான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பிலான கருத்துக்கள் தொடர்பிலும் மிக முக்கியமான கருத்துக்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களுக்கும். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.